Hi friends, welcome to Live at Chennai. நான் தான் ஸ்ரீனிவாஸ். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம அவதார் ஆல்ரெடி ஒரு பார்ட் 1 ட்ராயிங் போட்டிருந்தோம். ஸோ அதை இன்றைக்கி நம்ம வந்து கலரிங் பண்ண போகிறோம். ஸோ இதை ஆல்ரெடி பண்ண பென்சில் ட்ராயிங் அந்த ரஃப் ட்ராயிங்லாம் இருக்கு இல்லையா, அதை நான் எரேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு லெஃப்ட் சைடில் வந்து இமேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ரைட் சைடில் வந்து உங்களுக்கு அந்த ட்ராயிங் ஃபைனல் ட்ராயிங் நம்ம லாஸ்ட் டைம் பண்ணோம் இல்லையா, அதுக்கு அந்த சில அந்த பென்சில் லைன்ஸ்லாம் இருக்கும். அதை கம்ப்ளீட்டாக எரேஸ் பண்ணிவிட்டு நம்ம ஷேடிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து கலர் பென்சிலாக தான் நான் பண்ண போகிறேன். ஸோ ஃபீமேல் கேரக்டரை வந்து இந்த பார்ட் 2ல் நம்ம ஷேடிங் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து மேல் கேரக்டர் பண்ணலாம். ஸோ அதுதான் இப்போ ஐடியா. இப்போ ஹேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளாக் கலர் யூஸ் பண்ண போகிறேன். அது வந்து ஸ்டெட்லர் 8B பென்சில். ஸோ அதை தான் இப்போ காமிச்சேன். ஸோ பாருங்கள், கொஞ்சம் டார்க் பண்ணிக்கிறேன். எங்கெல்லாம் டார்க் இருக்கோ அங்கே மட்டும் டார்க் பண்ணிவிட்டு, ஸோ நீங்கள் அந்த உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்ச் அண்ட் ரெட் கலர் டோன் இருக்கும், அதுக்கும் ஸ்பேஸ் விட்டுட்டேன். அண்ட் அந்த பீட்ஸ் மாதிரி ஒன்று அந்த ஹேரில் இருக்குது இல்லையா, ஸோ அதுக்கும் வந்து வார்க் பண்ணிவிட்டு அப்புறம் நான் பிளாக் அடிச்சுக்கிறேன். ஸோ பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் அந்த பின்னல் இருக்கும் இல்லையா, அந்த பின்னல் வந்து அந்த ஸ்ட்ரோக் அந்த மாதிரி நான் அந்த இது பண்ணிவிட்டு அதுக்கும் ஒரு ஒன் சைடு லைட்டிங் இருக்க மாதிரி ஸோ வரைஞ்சிக்கிறேன். அதுக்கப்புறம் மேலே ஹெட்டில் இருக்கிற ஹேர்லாம் பார்த்திங்கன்னா எங்கெங்கெல்லாம் டார்க் இருக்கோ ஃபஸ்ட் அங்கே டார்க் பண்ணிவிட்டு, ஸோ லைட் இருக்கிறத ஃப்ரீயாக விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரோக் பண்ணிக்கிறேன். சரிங்களா? அகைன் இப்போது பார்த்தீங்கன்னா இந்த ஹேரில் வந்து அந்த அந்த பின்னல் இருக்கு இல்லையா, பின்னல் தான் நமக்கு அழகாக இருக்கும். ஸோ அதை வந்து நான் இப்போ அப்படியே வரைஞ்சிக்கிறேன். ஸோ அந்த மேலே எங்கெங்கெல்லாம் ஃப்ரண்ட்டில் டார்க் இருக்குது. ஸோ ஒன் சைட் லைட்டிங் பின்னாடி இருந்து வரதுங்கிறதுனால பின்னாடி இருக்கிறது மட்டும் உங்களுக்கு டார்க்காக லைட்டாக தெரியும். ஸோ அங்கே மட்டும் அந்த ஹேரோட அந்த பின்னல் ஒன் சைடு லைட்டிங் இருக்க மாதிரி வரைஞ்சிட்டு, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரீயாக கேப் விட்டோம் இல்லைங்களா, அந்த கழுத்தாண்ட அங்கே மட்டும் அந்த ரெட் அண்ட் ஆரஞ்சை வச்சு நான் அந்த டோனை வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம அக்வா ப்ளூ இருக்கும் இல்லைங்களா, அதை வச்சு கொஞ்சம் லைட்டாக ஷேட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த ஹேர் அந்த பீட்ஸ்லாம் வரைஞ்சிக்கலாம். இப்போ என்னென்னா இப்போது திரும்ப பிளாக் பென்சில் வச்சு எங்கெல்லாம் மேக்ஸிமம் டார்க் இருக்கோ அதை வந்து பிளாக் பென்சிலில் நம்ம நார்மலாக பென்சில் ஷேடிங் பண்ணுவோம் இல்லைங்களா, இப்போ ஸ்டெல்லர் பென்சில் வச்சு அந்த மாதிரி நான் ஒரு பென்சில் ஷேடிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே தான் நம்ம ப்ளூ யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ அந்த கண்ணுக்கு கீழே ஐப்ரோவெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு டார்க் இருக்குது. ஸோ அதை வரைஞ்சிட்டு நெக்ஸ்ட் வந்து ரைட் சைடில் வந்து நம்ம அந்த கண் இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் டார்க் இருக்கும், அங்கெல்லாம் டார்க் வரைஞ்சிக்கிறோம். ஸோ அந்த மூக்காண்ட அங்கே மேலே அந்த பிரிட்ஜில் டார்க் இருக்குது. அண்ட் லிப்ஸுக்கு கீழே அந்த லோயர் லிப்ஸுக்கு கீழே கொஞ்சம் டார்க் இருக்குது இல்லையா, ஸோ அதெல்லாம் நம்ம கரெக்டாக வாட்ச் பண்ணி ப்ராப்பராக பண்ணணும். அண்ட் அந்த காதுக்கு கீழே அந்த காது அந்த ஆக்சுவலாக அந்த எப்படி சொல்கிறது தெரில, ஸ்டட் மாதிரி இருக்கு இல்லையா, ஸ்டட், அதை நம்ம காதில் இருக்க ஸ்டட்டை வரைஞ்சிக்கிறோம். அதுக்கப்புறம் மேலே அந்த காதுக்கு கீழே அது கொஞ்சம் பிளாக் ஷேடோ வருது. ஸோ எங்கெல்லாம் நம்ம டார்க் ஷேடோ வருதோ அங்கெல்லாம் நம்ம ஸ்டெட்லர் பென்சில் யூஸ் பண்ணி ஒரு பென்சில் ட்ராயிங்கில் ஷேடிங் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம அதில் ப்ளூலாம் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இந்த கழுத்தில் இருக்கிற நெக்லஸ் அண்ட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த ஸ்டெட்லர் பென்சில் வச்சு நான் நார்மல் பென்சில் ஷேடிங் பண்ணுற மாதிரியே பண்ணிட்டேன். இதை பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், அது மேலே நம்ம இந்த ப்ளூ டோனில் அடிக்க போகிறோம். நீங்கள் கேட்கலாம், ஏன் சார் நம்ம ப்ளூலாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக பிளாக் அடிக்கலாம்னு கேட்கலாம். ஸோ சில பேப்பர் அண்ட் சில பென்சில் மேலே வந்து ஒன்ஸ் நம்ம கலர் பென்சில் அப்ளை பண்ணிட்டோன்னா அதுக்கு மேலே வேறு கலர் வந்து ஸோ நமக்கு வந்து அது அப்சர்வ் பண்ணிக்காது. ஸோ அதனால தான் நம்ம முதல்லையே எங்கெல்லாம் நம்ம டார்க் இருக்கோ, டார்க் நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் எங்கெல்லாம் டார்க் இருக்கோ டார்க்கை டேரெக்டாகவே அடிச்சிடுறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா
டார்க் ப்ளூவை வச்சு, ஸோ அதுக்கப்புறம் அந்த பிளாக்குக்கு அப்புறம் டார்க் ப்ளூ வச்சு எங்கெல்லாம் டார்க் ப்ளூ இருக்கோ அங்கெல்லாம் வந்து நம்ம அந்த வால்யூம் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறோம். சரிங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஃபோர்ஹெட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்புறம் அந்த ஃபேஸில் இருக்க அந்த ஸ்ட்ரைப்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டைகருக்கு இருக்கிற ஸ்ட்ரைப் மாதிரி இருக்குது. பட் அதெல்லாம் நம்ம இப்போ பண்ண போகிறதில்ல, நம்ம லேட்டராக தான் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கப்புறம் என்னென்னா, நம்ம அந்த பிளாக் இருக்கிற இடத்த ஃபாலோ பண்ணி நம்ம டார்க் ப்ளூவை வச்சு கொஞ்சம் ஷேடிங் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்னென்னா, கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இம்ப்ரூவைஸ் பண்ண போகிறோம். என்ன மேட்டர்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து அந்த ஸ்ட்ரைப்லாம் பண்ணுவோம். பாருங்கள், இந்த கழுத்தான வந்து ரொம்ப டார்க் இருக்குது, லைட்டிங் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதுக்கெல்லாம் மேக்ஸிமம் டார்க்காக இருக்கிற மாதிரியே நம்ம ஷேடிங் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நான் ஸ்லோவாக தான் பண்ணேன். டைம் லேப்ஸில் கொஞ்சம் குயிக்காக தெரியும். பட் ஆனால் நீங்கள் ஸ்லோவாகவே பண்ணுங்கள். பென்சிலை வந்து நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுன்னா, கொஞ்சம் சாஃப்டாக வேணும்னா லாங்காக பிடிங்க. கொஞ்சம் டார்க்காக வேணும், கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாக கொடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருந்தால் பென்சிலை கிட்ட பிடிச்சிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு இந்த கரெக்டாக அந்த ஃபேஸில் இருக்கிற ஸ்ட்ரக்சர்லாம் வந்துச்சு உங்களுக்கு. கழுத்து கீழே மோஸ்ட்லி டார்க்காக தான் இருக்கும் ஃபேஸை கம்பேர் பண்ணும்போது. ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும், என்னடா இது இப்படி வேறு மாதிரி பண்ணுறாருன்ட்டு. பட் நீங்கள் ஃபைனல் டச் பாருங்கள். ஸோ அந்த ப்ளூ கலர்லாம் அடிச்சுட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த கீழே இருக்கிற எல்லா இதுவும் அடிச்சுக்கணும். ஸோ அங்கெல்லாம் லைட்டிங் இருக்குங்கிறது தான் லைட்டிங் பண்ணிவிட்டு, மீதி நம்ம அந்த ஹேர், அந்த காதில் இருக்கிற அந்த ஒரு ஆரஞ்சு ஸ்டோன் இருக்குல்லையே, அதை கூட நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நார்மல் இந்த டாம்ஸ் பென்சிலில் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ டாம்ஸ் பென்சில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது சூப்பர் சாஃப்ட்டுன்னு சொல்லிட்டு 200 250லேயும் கிடைக்குது, 400லேயும் கிடைக்குது. ஸோ 400 வந்து இன்னும் உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும். ஸோ நான் அந்த ஸ்ட்ரைப்லாம் வந்து திரும்ப அந்த டார்க் ப்ளூ வச்சு, சேம் ப்ளூ வச்சு நான் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஆக்சுவலாக இது வந்து இந்த லைன்ஸ் ஸ்ட்ரைப்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம் தான் இது பார்க்குறதே கொஞ்சம் நல்லாயிருக்கு. இப்போ அந்த கழுத்தாண்ட இருக்கிறதெல்லாம் அந்த லைன்லாம் பார்த்துக்குங்க. இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு அந்த ஃபேஸ் ஓரளவுக்கு அழகாக வந்திருக்கும். இதுக்கப்புறம் அந்த கீழே இருக்க ஷோல்டர் அந்த ஏரியாலாம் நம்ம கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இந்த ஷோல்டர் கீழே அந்த இதெல்லாம் அடிக்கிறோம். ஸோ இந்த ஸ்ட்ரோக் பார்த்திங்கன்னா நம்ம ஆக்சுவலாக இதுவாக இருக்கும். இப்போ நம்ம அந்த ஹேர் வந்து கொஞ்சம் இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகி வருது, அதை பார்த்துக்கலாம். இன்னும் அந்த ரைட் சைடில் இருக்கிற அந்த ஹேர்லாம் நம்ம வரையில, அந்த ஃபேஸுக்கு கீழே வர்றது, அதையும் நம்ம வரைஞ்சிட்டோன்னா நமக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இது என்னென்னா, நம்ம ஒரே ஸ்ட்ரோக்கில் எல்லாமே முடிக்க முடியாது, ஸ்லோவாக தான் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முடிக்கணும். ஸோ இது என்னென்னா, ஒரு டுட்டோரியல் கண்டிப்பாக போகணுங்கிறதுக்காகவே பண்ணுறேன். இந்த பீட்ஸ்லாம் பாருங்கள் அழகாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் அந்த உள்ளே இருக்கிற அந்த ஹேரு எல்லாம் நம்ம ஈஸியாக வரைஞ்சிட்டு இது பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஸ்ட்ரோக்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போ அந்த அக்வா ப்ளூவை வச்சு நம்ம லைட்டாக அடிச்சுக்கலாம்.
நெக்ஸ்ட் வந்து அந்த எங்கெங்கெல்லாம் அந்த லைட் ப்ளூ அக்வா ப்ளூ தெரியுதோ அங்கெல்லாம் நம்ம ஒயிட்டுக்கு பதிலாக ஸோ அந்த அக்வா ப்ளூ வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இப்போது கண் பார்த்தீங்கன்னா கண்ணில் இருக்கிற அந்த எல்லோ கலர் அண்ட் கிரே கலர் மிக்ஸ் பண்ணி பட் ஆனால் பிளாக் தான் அடிச்சிருக்கேன். பிளாக் அடித்து அப்புறம் எல்லோ அடிச்சிட்டேன். ஸோ ரைட் சைடில் கொஞ்சம் தான் எல்லோ தெரியும், பட் மொத்தமாக பிளாக்கில் தான் இருக்குது, ஏன்னா அந்த பக்கம் ஷேடோ இருக்குங்கிறதுனால. ஸோ இப்போ வந்து அந்த மேல் கேரக்டருக்கும் ஃபீமேல் கேரக்டருக்கும் கேப்பில் இருக்கிற ஒரு டார்க் ஏரியாவை வந்து நம்ம இப்போது கவர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த டார்க் ஏரியாவை நம்ம ஃபில் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம அந்த ஐபால் உள்ள என்ன இருக்கோ அதை நம்ம இப்போ அந்த ஐபாலை கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளூ வச்சு கொஞ்சம் நீட்டாக இது பண்ணிவிட்டு ஸோ இப்போ பாருங்கள், இந்த ஐபால் உள்ள இருக்க அந்த பாயிண்ட்டை நான் வரைஞ்சிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற அந்த டார்க் ஏரியாவை தான் இப்போ நம்ம வரையணும். ஸோ இப்போ கண்ணு முடிஞ்சது. இப்போ சில அந்த ஃபேஸில் கொஞ்சம் டார்க் ஏரியாலாம் டச் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த டுட்டோரியல் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் நெக்ஸ்ட் பார்ட்டுக்காக வெயிட் பண்ணுங்கள். ஸோ மேல் கேரக்டரும் நம்ம கண்டிப்பாக வரைய போகிறோம். ஸோ இந்த டுட்டோரியல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வீக்லி 2 or 3 வீடியோஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி டுட்டோரியல் ஆர் நார்மல் ஆர்ட் வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ உங்களோட ஃபீட்பேக் வந்து லைக்கில் அண்ட் கமெண்டில் நீங்கள் வந்து கொடுங்க. Thank you for watching.